ரொம்ப நாள் கழித்து திருப்பூரூர் கந்தசாமி கோயிலுக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் மாதம் கரெக்டாக வந்துடும். இப்போல்லாம் வரவே முடியல, வேலை சரியாக இருக்குது. வந்த உடனே குளத்துல காலெல்லாம் கழுவிட்டு அப்படியே குளத்துக்கரையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு நாங்கள் வந்து உள்ளே கிளம்புனோம். பஸ்ஸில் வரும்போதே சொல்லிட்டாங்க, கூட்டம் நிறைய இருக்குது, நாங்கள்லாம் காலையில் போனோம், இப்போ தான் வரோம், நீங்களாம் எப்போ போகிறீங்க, ஈவினிங் வருவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயோ கூட்டம் நிறைய இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சரியான வெயில். அந்த சேவல் கோழி பாருங்களா, லைட் இருக்குது, அந்த லைட்டு கீழே மறந்து நிற்குது. அப்போ எந்தளவுக்கு வெயில் இருக்குதுன்னு பாருங்களா. இந்த வெயிலில் கூட முருகரை பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் சஷ்டி, கூடவே கிருத்திகைன்றதுனால ரொம்ப விசேஷமான நாள். நானுமே வந்து அகல் விளக்கு எல்லாமே வாங்கிட்டு சுவாமிக்கு தீபம் எல்லாமே ஏற்றிட்டேன். ஃபுல்லாக கீழெல்லாம் பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் சிந்தி சிந்தி சரியான சூடு கால். அப்படியே நம்ம தீபத்தெல்லாம் ஏற்றிட்டு உள்ளே பார்த்தனாலே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. எப்பட்றா க்யூவில் போகிறதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம். நம்ம வந்து நடந்துக்கிட்டே போகாமல் இருந்தால் பிரச்சனை இருக்காது, நின்று போனால் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் முருகரை பார்க்குறதுனா கஷ்டப்பட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு விளக்க போட்டுட்டு உள்ளே போனோம். நிறைய பேர் வந்து அகல் தீபம்லாம் வெத்தலை தீபம்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே வெளியில் இருக்கக்கூடிய சிதம்பர சுவாமிகளுக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு உள்ளே போனோம். இங்கே வந்து அக்ஷய பாத்திரம் வந்து ஃபேமஸ், பனைமரத்தில் இருக்கும், ரொம்ப வருஷம் 80 வருஷம் பழமையானதுன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே 20 ருபீஸ் க்யூவில் போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆச்சு சாமியை பார்க்குறதுக்கு. இந்த சிற்பங்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும், எல்லா கோயிலையும் இருக்கும், இருந்தாலும் இந்த கோயிலையும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, அதை அப்படியே பார்த்துட்டு சுவாமியை வந்து மூலவர் கிட்ட போயிட்டோம். முதல்ல ஃபோன் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுல்ல, அதை ஆஃப் பண்ணி வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கழித்து சுவாமியை நல்லபடியாக பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு வன்னி மரம் இருக்கும், இதுதான் இங்கே தலை விட்டுச்சோம் வன்னி மரம் தான். அதுங்க நிறைய பேர் வந்து தொட்டிலாம் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சரி மூலவரை பார்க்க தான் லேட் ஆச்சு, உற்சவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக சீக்கிரமாக போகலான்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா அதை விட க்யூ 4-5 க்யூவாக நிற்குது. என்னடா பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நைஸாக சந்தில் பூந்து நாங்கள் வந்து அர்ச்சனை கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த கோபுரம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே வெளியில் வந்து கொடிமரத்தையும் பார்த்துட்டோம். அதுக்குள்ளே நிறைய பேர் வந்து வெத்தலை தீபம் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து செவ்வாய் ஹோரையில் வெத்தலை தீபம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு சுவாமிக்கு வந்து கொடிமரத்துக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இங்கே ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆண்கள் விழுறதுக்கும் பெண்கள் சுவாமி கும்பிட்றதுக்கும் ஒரு ட்ராப் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் இதை வேறு எந்த கோயிலும் நான் பார்த்தது கிடையாது. நீங்கள் யாரா பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.